السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிப்பிறனாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், நல்லோர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டார்களோ அவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸீயத் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கருணையினால் சங்கையான மகத்தான ரஜபு மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வானம் பூமிகளை படைத்ததிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியம் வாய்ந்த மகத்தான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எது அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் என்றால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். 11வது மாதம், 12, 1, இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். 4வதாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜப், ஷரியத்துடைய அடிப்படையிலே இஸ்லாமிய காலண்டரில் 7வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜப், இந்த ரஜபுடைய மாதமும் அந்த சங்கையான 4 மாதத்தில் ஒரு மாதமாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தினுடைய தஃப்சீரிலே அவர்கள் விளக்கத்திலே சொல்வார்கள், இஹ்தஸல்லாஹு அர்பஅத அஷ்ஹுரின், அல்லாஹு தஆலா 12 மாதங்களில் இருந்து 4 மாதங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுத்து அந்த 4 மாதங்களை கண்ணியமான மாதமாகவும் மிக மகத்தான மாதமாகவும் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். எப்போ இது மகத்தான மாதமாக ஆகிவிட்டதோ, ஆனதற்கு பிறகு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கண்ணியமான மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியமான மாதம். எனவே இதிலே நீங்கள் அநீதம் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் இந்த மாதம் அல்லாத மாதங்களிலே செய்யக்கூடிய நன்மையை போல அல்ல இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகள். இந்த மாதத்திலே ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகை, அவன் வைக்கக்கூடிய நஃபிலான நோன்புகள், குர்ஆனுடைய திலாவத், ஸிக்ர் அல்லாஹ்வின் பார்வையில் மகத்தான நன்மையாக இருப்பதைப் போலவே இந்த கண்ணியமான மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பாவமும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவமாக ஆகிவிடும். எனவேதான் அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த கண்ணியமான மாதங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை செய்யக்கூடிய அதே நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்துல்மு ஸலாஸா, அல்லாஹ் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அநீதம் என்பது 3 வகையான அநீதங்கள் இருக்கிறது.
ظுல்முன் லா யக்ஃபிருல்லாஹு அஸ்ஸ வஜல். ஒரு அநீதம் இருக்கிறது, ظுல்ம் இருக்கிறது, அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டார். இரண்டாவது ஒரு அநீதம் இருக்கிறது, அல்லாஹ் அதை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். மூன்றாவது ஒரு அநீதம் இருக்கிறது, அல்லாஹ் ஒருபோதும் அதை விடவே மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அநீதத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்ற அநீதம் இருக்கிறது, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது. இந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த அநீதத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, அல்லாஹுக்கு ஒருபோதும் இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது, ஷிர்க் செய்வது என்பது அது மிகப்பெரிய அநீதம் என்று சொன்னார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வே தெளிவா சொல்லிட்டான், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹ் வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத பாவங்கள், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கட்டும், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமான மனிதன் அவனுக்கு ஈக்குவலா ஒருத்தரை சொன்னா அவன் ஏத்துக்கிறானா? மனிதன் எவ்வளவு பலவீனமானவன். குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் அவசரக்காரன், பதட்டப்படக்கூடியவன், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பலகீனமான ஒரு படைப்பு. ஒரு மகனிடத்திலே போய் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கும் பொழுது, இவரும் என்னுடைய தந்தை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இவர்தான் என் தந்தை என்று சொல்வது எப்படி இருக்கிறது? இவரும் என் தந்தை என்று சொல்வது எப்படி இருக்கிறது? அதை போலத்தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், அவனை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று சொல்வதை போன்ற அல்ல, அல்லாஹுவும் என்னுடைய இறைவன் என்று சொல்வது. எனவேதான் இந்த ஷிர்க்கை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதர் 70-80 வயது வரைக்கும் காஃபிராக முஷ்ரிக்காக இருந்தார். அதற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு நசீபை கொடுத்து ஈமானுக்கு வந்துட்டார், முஸ்லீம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்லாம் யஹ்தீமு மா கான கப்லஹு. எப்போ அவர் கலிமாவை சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாரோ அதுக்கு முந்தைய நொடி வரை அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த ஈமானுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதை போலவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். ஒரு மனிதன் முஃமினாக இருக்கிறான், நிறைய நல்ல அமல் செய்தார், 80-90 வயசு வரைக்கும் நல்ல அமல் செஞ்சிட்டார், அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்கு பிறகு ஷிர்க் வச்சிட்டாருன்னு சொன்னா, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர் வாழ்நாள் முழுக்க அவர் செய்த எல்லா அமல்களையும் இந்த ஷிர்க் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். ஒரு வசனத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக அல்லாஹ் சொல்றான். அது அவர்களுக்கு சொல்வதல்ல, நமக்கு சொல்றதுதான். லைன் அஷ்ரக்த, நபியே ஒரு கால் நீங்கள் ஷிர்க் செய்தால், லயஹ்பதன் அமலுக வலதகூனன்ன மினல் காஸிரீன், உங்களுடைய எல்லா அமல்களும் பாழாகிவிடும், நீங்கள் கை செய்தப்பட்டவர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய, எனவே இந்த ஷிர்க் என்ற அநீதம் இருக்கிறதே, இதை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பதே இல்லை. இரண்டாவது ஒரு அநீதம், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய அநீதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு ஒரு மனிதன் மாறு செய்வது. அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யல, எதை செய்யக்கூடாது என்று ஹராமாக்கி அல்லாஹ் தடுத்தானோ அதை செய்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மனிதனை, உதாரணத்துக்கு ஒரு மனிதன் தொடவே இல்லை, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். தண்டனை இருக்கிறது, ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஒரு மனிதன் ஹராமான செயலை செய்தான், அதற்கு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது ஷரியத்திலே. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தௌபாவின் மூலமாகவோ, இன்னும் அவன் நாடினால் தௌபாவை இல்லாமல் கூட அல்லாஹ் மன்னிப்பான். இது ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் செய்த குறைபாடுகள், அதை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். மூணாவது ஒரு அநீதம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் மிகவும் நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதில் தான் ரொம்ப நம்ம பொடுபோக்காக இருக்கிறோம். அந்த மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதம். ஒரு மனிதன் சக மனிதனுக்கு, அது உறவுகளாக இருக்கலாம், நட்பு வட்டாரமாக இருக்கலாம், வியாபார தொடர்பில் இருக்கலாம், நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்நாளில் இவனுடைய செயலின் மூலமாகவோ சொல்லின் மூலமாகவோ யாருக்காவது ஏதாவது ஒரு மன கஷ்டத்தை ஒரு மனிதன் கொடுக்கிறான் என்று சொன்னால், இதை ஒருபோதும் அல்லாஹ் விடமாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எதுவரை சம்பந்தப்பட்ட மனிதரிடத்தில் இவன் அதற்கான நிவர்த்தியை பெறமாட்டானோ, அவருடைய மன்னிப்பை பெறமாட்டானோ, அதற்கு என்ன செஞ்சு அந்த மன்னிப்பு வாங்கணும் அந்த காரியத்தை செய்யாத வரை அல்லாஹ் ஒருபோதும் விட மாட்டான். வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா ஃபலா துظلمு நஃப்ஸுன் ஷைஆ. நாளை மறுமையிலே மீசான் தராசில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளும் இருக்கும். அது அணு அளவாக இருந்தாலும் சரி, அதே போல தீமை அநீதம் அது ஒரு அணு அளவு இருந்தாலும் இருக்கும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரொம்ப சாதாரணமாக அதை நம்ம கடந்து போயிடுறோம். அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டும் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். முடிந்தால் ஃப்ரேம் போட்டு நம்முடைய கடைகளிலும் நம்முடைய வீடுகளிலும் தொங்க விடணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே இந்த ஹதீஸை ஆழமாக நாம் மனதிலே பதிவு வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், என் அருமை தோழர்களே, முஃப்லிஸ் என்றால் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. முஃப்லிஸ் என்று சொன்னால் தமிழில் அதை தமிழ் படுத்துவதாக இருந்தால் திவாலானவர் அப்படின்னு பொருள். ஸல்லல்லாஹு அந்த வார்த்தையை சொல்றாங்க. முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? அதுக்கு என்ன பதில் அவங்க சொல்லுவாங்கன்னு ஸல்லல்லாஹு தெரியும். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிசு மின்னா மல்லா திர்ஹம லஹு வலா மதா. அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் முஃப்லிஸ் யார் என்று சொன்னால் யாரிடத்தில் எந்த பணங்காசுகளும் இல்லை, எந்த பொருளாதாரமும் இல்லை, அவன்தான் எங்களில் முஃப்லிஸ், திவாலானவன் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். இதுக்கு இதுதான் பொருள். உலக அடிப்படையில் முஃப்லிஸ் என்பதற்கு இதுதான் பொருள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பெரிய இழப்பல்ல, இவன் திவாலானவன் அல்ல. என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் யார் தெரியுமா? யஅதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகா. நாளை மறுமையிலே நன்மைகளின் குவியலோடு வருவான். ஏராளமான தொழுகை, ஏராளமான நோன்பு, ஏராளமான தான தர்மங்கள், ஜகாத் எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவான். ரொம்ப சந்தோஷமா இருப்பான். எவ்வளவு நல்ல அமல்கள் நான் செய்திருக்கிறேன். திடீரென்று ஒரு மனிதர் வருவார், வந்து சொல்வார், யா அல்லாஹ், இவன் உலகத்திலே எனக்கு அநீதம் செய்தவன், என்னை திட்டி இருக்கிறான், என்னை ஏசி இருக்கிறான், என்னுடைய பொருளை அபகரித்து இருக்கிறான், என்னுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறான் என்று இவனை பற்றி சொல்லக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரா பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன செய்ய முடியும்? அங்கே பணங்காசுகளை கொடுக்க முடியாது, அதுக்கு என்ன நிவர்த்தி செய்வது? இவன் மலை போல் கொண்டு வந்திருந்த அந்த நன்மைகளிலிருந்து கொஞ்சம் எடுத்து அவருக்கு கொடுப்பாங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த மஹ்ஷருடைய மைதானம், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ். ஒரு மனிதன் நன்மையை கேட்டு விடுவானோ என்று பயந்து தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். ஒரு மனிதன் தன் தாய் தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய நண்பர்களை விட்டு விரண்டு ஓடுவான், நன்மையை கேட்டுருவாங்களோன்னு பயந்து. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், யார் மீதாவது நம்முடைய பாவத்தை தூக்கி போட்டு தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னு மனிதன் பார்க்கக்கூடிய ஒரு கட்டம். அப்போ ஒவ்வொருத்தராக வராங்க, வந்து சொல்றாங்க, இவன் எனக்கு அநீதம் செஞ்சான், என்னை அடித்தான், என்னை திட்டினான், என்னுடைய மனதை புண்படுத்தினான். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை எடுத்து கொடுத்து இவன் கொண்டு வந்த அத்துணை நன்மைகளும் தீர்ந்து போய்விட்டது. ஆனால் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் தீர்ந்து போகவில்லை, இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்வது? யார் இவர் மேலே வந்து குறை சொல்கிறாரோ அவருடைய பாவத்தை எடுத்து இவனுக்கு போடப்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையை விட்டு பாதுகாப்பானாக. அப்படியே போட்டு கடைசியில் இவ்வளவு மலை போன்ற நன்மைகளை கொண்டு வந்த அந்த மனிதன் அந்த எல்லா நன்மைகளை இழந்தது மட்டுமல்ல, பாவ குவியலோடு நரகத்திற்கு போவானே, இவன் தான் என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ், திவாலானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் இந்த ரஜபுடைய மாதம், குறிப்பாக ரமலானுக்கு தயாராகக்கூடிய மாதம் ரஜப். ரஜபிலிருந்தே நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ். வ பல்லிக்னா ரமலான், ரமலானில் எங்களை சேர்த்து வை என்று துஆ செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்களே. அது அமல்களை செய்வதில் மட்டுமல்ல, நம்முடைய அமல்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடிய இது போன்ற நம்மின் மூலமாக யாருக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டிருந்தால் நாளை மறுமையில் அதை உங்களால் நிவர்த்தி செய்ய முடியாது. உலகத்தில் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் செய்திருந்தால் யாரெல்லாம் நம்ம மேலே வந்து வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு எல்லாம் நமக்கு தெரியுதோ, இதில் வந்து பெருமைப்பட வேண்டிய அவசியமோ எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் நிவர்த்தி செய்துவிட முடியும். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் நன்மையை செய்வாரோ அவருக்கு 1க்கு 10 மடங்கு நன்மை. இந்த ஆயத்தை ரொம்ப எளிதாக கடந்து போகிறோம். இன்னைக்கு காலையில் பயான் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கோம். என்னுடைய நண்பர் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார், அருமையான விளக்கம். மன் ஜாஅ பில் ஹஸனான்னு அல்லாஹ் சொல்கிறான். நன்மையை செய்தவருக்கு 1க்கு 10 மடங்கு தருவன் அல்லாஹ் சொல்லலை. நன்மையை யார் கொண்டு வருவாரோ மறுமை வரை, மன் ஜாஅ பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எத்தனையோ மனிதர்கள் நன்மைகள் செய்கிறார்கள், ஆனால் மறுமை வரைக்கும் அது கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை. உலகத்திலே அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. யார் அந்த நன்மையை பாதுகாத்து எந்த விதத்திலையும் அது பாழாகி விடாமல் அதை பாதுகாத்து, மன் ஜாஅ பில் ஹஸனா,
யார் நன்மையை மறுமையில் கொண்டு வருவாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு 1க்கு 10 மடங்கு அதிகமாக நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், எனவே நாம் நன்மை செய்வது என்பது மிக சிறந்த ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் என்றால் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவர். பிரயோஜனம் தரணும்னு சொன்னால் ஒன்று அவரிடத்துல சலாகிய திறமைகள் இருக்கணும், அல்லது பொருளாதாரம் இருக்க வேண்டும், நல்ல அறிவாற்றல் இருக்கணும். சரி, அது இல்லையா, என்னால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் எல்லோராலும் செய்ய முடிந்தது யாருக்கும் எந்த நோவினையும் கொடுக்காமல் இருப்பது. இது எல்லாராலையும் செய்ய முடியும். இது செல்வந்தர் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லை, ஒரு ஏழையும் செய்ய முடியும். பெரிய அறிவாற்றல் உள்ளவன் தான் செய்ய முடியும் என்பதல்ல. அறிவே இல்லை, எந்த விஷயத்தில் நான் தலையில்லப்பா, நான் உண்டு என் மேலே உண்டு இருக்கேன், என்னால் முடித்ததை நன்மையை செய்கிறேன், இல்லை என்றால் அமைதியாக யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல், என்னுடைய நாவினாலோ என்னுடைய செயலினாலோ யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் இருப்பது. அபு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய பணியாளருடைய தவறுக்காக கோவப்பட்டு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக போனாங்க. போனவர்கள் பார்த்து விட்டு, யா அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதே 2 முறை அழைத்தார்கள். அவர் பயந்து போய் கையில் இருந்த அந்த சாட்டை கீழே போட்டார். 3வது முறையும் அழைத்து விட்டு சொன்னார்கள், அபு மஸ்ஊத், இவர் மீது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ இதைவிட பல 100 அல்ல பல லட்சம் மடங்கு அதிகாரம் ஆற்றல் அல்லாஹுக்கு உன் மீது இருக்கிறது. நீ சொன்ன ஒரு விஷயத்தை செய்யலை அல்லது சொல்லாத விஷயத்தை செஞ்சதுக்கு இப்படி அடிக்கிறிய, அல்லாஹ் சொன்ன எத்தனை விஷயத்தை நீ செய்யாமல் இருக்கிற, அல்லாஹ் தடுத்த எத்தனை விஷயத்தை நீ செஞ்சிட்டு இருக்கிற, அல்லாஹ் உன் மீது இந்த ஆதிக்கத்தை செலுத்தினா உன் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தியா என்று சொன்ன உடனே நடுங்கி போய் அப்படி சாட்டை கீழே போட்டவர்கள் அவர் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு என்னுடைய மவுத் வரை என்னுடைய பணியாளர்களை நான் அடித்ததும் இல்லை, எந்த விதத்திலும் அவர்களை துன்பப்படுத்தியதில்லை. கண்ணியத்துக்குரிய சஹாபாக்குடைய இந்த நிலை, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவருடைய சபையில் இருந்த ஒரு மனிதர் வந்தார், ரொம்ப பதட்டமாக வருகிறார். சஹாபாக்களுக்கு மறுமையை பற்றி தான் அவங்களுடைய சிந்தனை அதிகமாக. வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நிறைய தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், என்னிடத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் எனக்கு மோசடி செய்கிறார்கள், என்னை ஏமாற்றுகிறார்கள், எனக்கு மாறு செய்கிறார்கள், ஏதாவது என்ன ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் என்னிடத்துல பொய் பேசுகிறார்கள். அப்போ நான் சில சமயத்தில் திட்டுறேன், ரொம்ப கோபம் அதிகமான அடிக்கவும் செய்து விடுகிறேன். இப்போ மறுமையில் என்னுடைய நிலைமை என்ன ஆகும், நான் செய்கிறது நடந்துக்கிற இந்த விதம் கரெக்டு தானா அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள், நாளை மறுமையில் உன்னுடைய பணியாட்கள் உன்னுடைய அடிமைகள் அவர்கள் செய்த துரோகம், அவர்கள் செய்த மோசடி, அவர்கள் பேசிய பொய் ஒரு தராசிலே அல்லாஹ் வைப்பான். அதற்கு நீ எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொண்டாய் என்பதையும் அல்லாஹ் ஒரு தராசில் வைப்பான். ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அவர்கள் செய்த அந்த அநீதத்தை விட நீ குறைவான தண்டனை கொடுத்திருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளிலிருந்து உனக்கு கொடுப்பான். அவர்கள் செய்ததை விட அதிகமான தண்டனை உலகத்தில் நீ கொடுத்திருந்தால் அவர் உன்னுடைய நன்மை எடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான்பா. அந்த சஹாபி அப்படியே நடுங்கி கதறி கூக்குரலிட்டு அழுதாங்க அந்த சபையில். அழுது விட்டு சொன்னார்கள், இதற்கு தீர்வு என்னவென்று சொன்னால் அந்த அடிமைகள் அத்தனை பேர் நான் உரிமை விட்டு யாரை சொல்லலாம், எல்லாத்தையுமே அந்த சபையிலே உரிமை விட்டுட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடமிருந்து ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், இதை அனுதினமும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாளில் ஏற்பட்ட இந்த சின்ன விஷயங்களுக்கு எவ்வளவு பயந்தார்கள். ஆகிரத்தில் நான் முஃப்லிஸாக திவாலானவனாக ஆகிவிடக் கூடாது, நான் செய்த அமல்களை நல்ல முறையிலே மறுமை வரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு அவர்கள் ஆசையோடு இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அதே போல சஹாபாக்கள் அதற்கான நிவர்த்தியை நான் சொன்னதை போல உலகத்திலே பெற்றுடணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அபூதர் கிஃபாரி என்ற ஒரு சஹாபி, ரொம்ப சிறந்த ஒரு சஹாபி, நிறைய அவர்களை பற்றி சிறப்பு தன்மைகள் இருக்கிறது, ரொம்ப விசேஷமான ஒரு சஹாபி, உலக பற்றற்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பேசும்பொழுது ஏதோ ஒரு வாய் தகராறுல இப்னு சௌதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், கருப்பு நிறமாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த சண்டையில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்படி உடைந்து போய்விட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த சஹாபி அப்படியே மனம் நொந்து போய்விட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அபூதர் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்னுடைய மனம் ரொம்ப புண்படுகிறது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், இன்னக இம்ராஉன் ஃபீக ஜாஹிலியா, என்ன நீங்கள் இன்னும் அந்த அறியாமை காலத்துடைய பழக்க வழக்கம் இன்னும் உங்கள்கிட்ட குடிகொண்டிருக்கிறதே, என்ன மனிதர் நீங்கள், என்ன வார்த்தையை பயன்படுத்தி விட்டீர்கள். கோபத்தில் அந்த சஹாபி சொல்லிட்டாங்க. எப்போ நபி அவர்கள் இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களோ அதுக்கடுத்து அந்த சஹாபியுடைய நிலையை பாருங்க, உலகத்திலே இதற்கான தீர்வை பெற்றுடணும், தப்பு நடந்துருச்சு, மறுமை வரை இதை கொண்டு போக விடுறதில்லை, உலகத்திலே அதை சரி செய்ய வேண்டும்.
அந்த சஹாபி என்ன செய்தார்கள் தெரியுமா? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் மண்ணிலே போய் அப்படி படுத்துட்டாங்க, தன்னுடைய கன்னத்தை வைத்து படுத்து விட்டு சொன்னார்கள், மண்ணில் கன்னத்தை வச்சுட்டு, பிலால் வந்து அவருடைய காலால் என்னுடைய கன்னத்தை மிதித்து அவர் செஞ்சதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன், இங்கிருந்து இருந்திருப்பேன். அவர் என்னை மன்னிக்க வேண்டும், உலகத்திலே அதற்கான மன்னிப்பை நான் பெற வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறாரோ அந்த மனிதருடைய கன்னத்தை நான் மிதிப்பேனா? எப்படிப்பட்ட உயர்ந்த சஹாபி பிலால், ஏதோ கோபத்தில் சொல்லிட்டாரு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி அவர்களை கட்டி தழுவினார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சஹாபாக்கள் உலகத்தில் ஏற்பட்ட அந்த தவறுகளுக்கு ஏதாவது நம்முடைய கரத்தினாலோ நம்முடைய நாவினாலோ ஏதாவது தொல்லை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உலகத்திலே அதை சரி செய்து அதற்கான பகரத்தை முடிச்சிடணும், மறுமையில் நான் திவாலானவனாக ஆகிவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளோ சாந்த சுரூபியான ஒரு சஹாபி, ரொம்ப அமைதியானவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு முறை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய விஷயத்தில் கருத்து ரெண்டு பேருக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப பொறுமையான சஹாபி, உமர் ரலியல்லாஹு ரொம்ப வேகமான சஹாபி. நீங்கள் நிறைய மஷூரால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய அபிப்பிராயம் நேர் முரணாக இருக்கும். இப்போ பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கொஞ்சம் கடுமையான ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க திரும்பி போகிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உடனடியாக சுதாரித்து கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட. உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்க, மனசு வருத்தத்தில் போயிட்டாங்க. போய்விட்டு அவங்களுக்கு மனசு கேட்கல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இப்படிப்பட்ட சஹாபி, அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்த மனிதர். சரி பேசிட்டாங்க, நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, நம்ம மன்னிக்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக யார் வரா? உமர் ரலியல்லாஹு வராங்க. வீட்டில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை. சரி அடுத்து எங்கே இருப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. அங்கே வருகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இந்த சம்பவம் நடந்த அந்த பதட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி பேசிட்டோமே, அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டோமே, இது மறுமையில் எனக்கு எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் தெரியாது என்ற பயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு எப்படி வந்தார்கள் அப்படின்ற காட்சியை காட்சிப்படுத்தக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆடை எப்படி தூக்கிட்டு அவங்க தொடலாம் தெரியுதான், பயத்தில் என்ன நடக்குமோ, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பிடிச்சிருவானோன்ற பயத்தில் ஆடையை தூக்கி பிடித்தவர்களாக பதட்டத்தோடு வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் உமரும் பேசி கொண்டிருந்தோம் ரலியல்லாஹு அன்ஹு, கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டு அவங்க போயிட்டாங்க வேகமாக, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், யக்ஃபிருல்லாஹ லக அபூபக்கர். 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். 3 முறை சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்க. உமர் ரலியல்லாஹு உடனே வந்துட்டாங்க சபைக்கு. உமர் ரலியல்லாஹு இப்போ வராங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுக்கு தான் செய்த அந்த தவறின் மீது ஒரு பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கடுமையான வார்த்தை உமரை சொல்லிவிடுவார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, தான் மேலே உள்ள பாசத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கடுமையாக ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்த அக்லாக் பாருங்கள், நற்குணத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், தப்பு என் மேலே தான், இன்னி வலம்து 2 முறை சொன்னார்கள், நான் தான் தவறு செய்தேன். அவர் உடனே மன்னிக்கலையே தவிர, ஆனால் தப்பு செஞ்சது நான் தான் யா ரசூலல்லாஹ் என்று மீண்டும் மீண்டும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 2 முறை சொன்னார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அந்த சபைக்குள்ள நுழையிறேன், நபியோடைய முகம் கோபத்தால் சிவந்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால் சிவந்து இருக்கிறது. வந்து நின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது எல்லோரும் பொய்ப்பித்தார்கள், அபூபக்கர் மட்டும்தான் என்னை முதலில் உண்மைப்படுத்தினார். அவர் மட்டும்தான் அவருடைய உடலாலும் பொருளாலும் இந்த தீனுக்கான எல்லா விதமான உதவிகளும் செய்தார். அவர் தாரிகூன சாஹிபி, எனக்காக என்னுடைய தோழர் செய்த தவறை விட்டிருக்க கூடாதா? எனக்காக வேண்டி என்னுடைய தோழர் செய்து இந்த தப்பை நீங்கள் மன்னிச்சிருக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன்னிச்சிட்டு யா ரசூலல்லாஹ், ஏதோ மனிதன் அடிப்படையில் நான் கோபத்தில் உடனே போயிட்டேன்னு சொல்லி அதை சரி செய்து கொண்டார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய உயர்ந்த அக்லாக். உலகத்திலே ஏற்பட்ட தவறுகளை உலகத்திலே அதை சரி செய்து விட வேண்டும். இதில் நம்முடைய இமேஜ், நம்முடைய அந்தஸ்து எதுவும் குறைஞ்சிட போகிறதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஹயாத்தில் கடைசி கட்டத்தில் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், நமக்கு தெரியும், என்னிடமிருந்து ஏதாவது தவறு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விடவா நம்ம உயர்ந்த அந்தஸ்து நமக்கு? நான் கடந்த ஜும்மாவில் சொன்னேன், பீர் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி தாமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அவர்களுடைய பயானை நீங்கள் கேட்டு பாருங்கள். கடைசியில் அவர்கள் அழுது கொண்டே இதே வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள், இஸ் ஆஜித்கே தரஃப் சே ஏதாவது உங்களுக்கு குறை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை என்ன செஞ்சிருங்க, மாஃப் பண்ணிடுங்க.
துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தார்கள், வாழ்நாள் முழுக்க தீனுக்காக அர்ப்பணித்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை தௌபா செய்ய வைத்தவர்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை தீனிலே கொண்டு வந்து முஸ்லீமாக ஆக்கியவர்கள். ஆகிரத்தை குறித்து எவ்வளோ பயந்துருக்கிறாங்க. ஏதாவது கஷ்டம் கொடுத்திருந்தா, மனசை கஷ்டப்படுத்திருந்தா அல்லாஹ்க்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்கன்னா அவங்க இந்த முஃப்லிஸா ஆயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த அச்சம் தான், அந்த பயம்தான் அவர்களை இப்படி செய்ய தூண்டியது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ருடைய யுத்தத்திற்கு முன்னால் எல்லாத்தையும் வரிசையில் நிற்க வைக்கும் பொழுது எல்லாத்தையும் சரியாக சஃப்பில் நிற்க வச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒரு சஹாபி மட்டும் சஃப்பில் கரெக்டாக எல்லாம் கொஞ்சம் முன்னாடி நின்றாங்க. சுவாத் அப்படின்ற சஹாபி ஸல்லல்லாஹு கையில் இருந்த குச்சினால் அவங்க வயிற்றுல அப்படியே ஒரு குத்தி கரெக்டாக நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி யார சொல்லலாம், என்ன இப்படி செஞ்சுட்டீங்க, எனக்கு வலிக்குது நீங்கள் குத்துனது அப்படின்னாராம். நீங்கள் குத்துனதே எனக்கு வலிச்சிருச்சு, சரி என்ன செய்யணும், நானும் அதே மாதிரி உங்களுக்கு குத்தணும் அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியா குத்தணுமா, வயிற்றில் தன்னுடைய ஆடையை விலக்கி அதே மாதிரி குத்துப்பா என்ன குத்துன்னு சொன்ன உடனே அந்த சஹாபி அப்படி பாய்ந்து கட்டி பிடித்து அங்கே முத்தம் கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே முத்தம் கொடுத்து விட்டார்கள். மா ஹமலக அலா ஹாதா, இப்படி செய்ய சொல்லி உன்னை தூண்டியது எது, எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, யுத்தம் நடக்க போது யா ரசூலல்லாஹ், யுத்தத்தில் நான் ஷஹீதா கூட ஆயிடலாம், இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது கடைசியாக என்னுடைய உடல் உங்களுடைய உடலில் பட்டு நிலையில் நான் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று சுவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கான நிவர்த்தியை செய்யணும்னு அவங்க கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. பாருங்க, செஞ்சிருப்பா, நாளைக்கு மறுமையில் வந்து இதுக்காக என்ன பிடிச்சிடாத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அழகான முன்மாதிரி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல நாம் மற்றவர்களிடத்தில் நிவர்த்தி பெறுவதைப் போலவே நமக்கு எத்தனையோ நபர்கள் வந்து மன கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், நமக்கு அநீதம் செய்திருக்கலாம். ஒருவேளை மனம் திருந்தி இது போல ஏதோ விஷயத்தை கேட்டாங்க, அவங்க உள்ளத்தில் ஒரு தெளிவு வந்து விட்டது, துன்யாலே நம்ம அதுக்கு சரி செஞ்சிருவோம், நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போது அப்போ நீ அப்படி செஞ்சியே இப்படி செஞ்சியே, நான் அவனுக்கு இந்த உபகாரம் செஞ்சேனா, அது நல்ல மூமினுடைய தன்மை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், மன்னித்து விடுங்கள், உள்ளத்திலிருந்து முழுமையாக அதை வெளியாக்கி விடுங்கள், அந்த கசடுகளை எடுத்து விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் நீங்க விரும்புறீங்களே, உங்களுக்கு எதாவது அநீதம் செய்திருந்தா நீங்க எப்படி அடியார்களோடு நடப்பீர்களோ அல்லாஹ் உங்களோடு அப்படி நடந்து கொள்வான். மன்னிப்பு கேட்டாங்க சொன்னா மன்னிச்சிருங்க. ஒரு ஹஜ்ஜு போகிற நேரத்தில் பயான் கேட்டிருப்பாங்க, பயானில் சொல்லுவாங்க யார்த்தையா மனக்கசப்பு இருந்தால் சரி செஞ்சுக்கன்னு. உடனே வந்து நம்மள்ட்ட கேட்கும்போது அந்த நேரத்தில் நம்முடைய இதை வெளிப்படுத்தக்கூடாது, உடனடியாக மன்னித்து விட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற உணர்வோடு, சரி இன்ஷா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன், எது என்னோட மனசில் இல்லை, அவங்களுக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்தி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை தங்களுடைய முன்பொருட்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சத்தமாக சிரித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி சிரிச்சிங்க? நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய ஒரு காட்சி அல்லாஹ் எனக்கு காட்டினா, அந்த காட்சியை பார்த்து சிரிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காட்சியை காட்டினா, 2 மனிதர்கள் வருகிறார்கள். அதில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் மீது அவன் எனக்கு இந்தந்த அநீதங்கள்லாம் செஞ்சால் அதுக்கு பகரம் வாங்கணும்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய சகோதரனிடத்து என்ன உனக்கு பகரம் வாங்கி தர்றது, அவன்கிட்ட தான் எந்த நன்மையுமே இல்லையே, நன்மைகள் இருந்தால் நன்மையை வாங்கி கொடுப்பேன், நன்மைகளே இல்லையே, இப்போ என் பாவத்தை அவனை கொடுத்துடியா அல்லாஹ் அப்படின்னு அந்த மனிதன் சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அழுதாங்க. அந்த மறுமை நாள் இப்படிப்பட்ட நாள், நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி மனிதன் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது. நான் சொல்லுவேன் என்னுடைய பாவத்தை கொடுத்துரு. இப்போ அல்லாஹ் சொல்லுவான் மேலே பார் அப்படின்வான். அந்த மனிதன் மேலே பார்ப்பான், தங்கத்தினாலான அழகழகான மாளிகைகள், அந்த மாளிகைகள் முத்தினால், அது முத்துக்களால் பதிக்கப்பட்ட அற்புதமான தங்க மாளிகைகள். அதை பார்த்து விட்டு இந்த மனிதன் கேட்பான், ஐயி நபியின் ஹாதா, இந்த அற்புதமான மாளிகைகள் எந்த நபிக்கு சொந்தமானது, எந்த சித்தியத்துக்கு சொந்தமானது, எந்த ஷஹீதுக்கு சொந்தமானது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், யார் இதற்கான விலையை கொடுப்பார்களோ அவர்களுக்குரியது. இது யாருக்கும் டிசைட் பண்ணி முடிவு பண்ணிலாம் வைக்கல, இதுக்கான ரேட்டை கொடுக்குறவங்களும் கொடுத்துருவேன். இப்போ அவங்க கேட்பா, யார் இதுக்கான ரேட்டை கொடுக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், உன்னால் முடியும், நீ நினைத்தால் இதற்கான விலையை கொடுக்க முடியும். யா அல்லாஹ், நான் எப்படி இதற்கான விலையை கொடுப்பேன்? அல்லாஹ் சொல்வான், உன்னுடைய சகோதரனை மன்னித்து விடு, உன்னுடைய சகோதரனை மன்னித்து விட்டேன் என்று நீ சொல், உனக்கு இந்த மாளிகை. அவன் சொல்வா, அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன். அப்படியே அவனுடைய சகோதரனுடைய கை பிடித்து அவனை சொர்க்கத்திலே உன்னுடைய கையால் நுழைவி என்று அல்லாஹ் சொல்லுவார் என்ற ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாழ்நாளில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஹயாத்தில் நிறைய நல்ல அமல்கள் செய்வதைப் போலவே அந்த நல்ல அமல்களை பாதுகாத்து மறுமையிலே கொண்டு போய் நமக்கு பயன் தரக்கூடிய அமல்களாக மீசான் தராசில் கொண்டு போய் நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்மின் மூலமாக யாருக்கும் எந்த விதமான அநீதமோ எந்த விதமான நோவினையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நன்மைகளை செய்வதை விட மிக முக்கியமானது. சுஃபியானே தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் 70 குறை வைத்திருக்கிறீர்கள், 70 விதமான பாவங்களை செய்திருக்கிறீர்கள். அது கூட லேசானது. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் செய்யக்கூடிய குறைபாடு ஒரே ஒரு குறை தான் இருக்கு, அதுதான் ரொம்ப மோசமானது, உங்களுடைய மறுமையை மாற்றி அமைக்கக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் இது விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். நம்மின் மூலமாக நம்ம யாருக்கு நான் கஷ்டம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்மளாவே டிசைட் பண்ணிக்கிறோம். நான் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது இல்லைங்க, நம்ம சொல்றதுனால அப்படி ஆயிராது. எத்தனையோ நபர்கள் நம்முடைய மூலமாக, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், மனைவி மக்களாகவே இருக்கட்டும், என்னுடைய மனைவி தான், என்னுடைய பிள்ளைகள் தான், வாய்க்கு வந்த மாதிரி நான் பேசலாமா? அல்லாஹ் அந்த அனுமதி நம்ம கொடுத்துருக்கிறானா? அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை என்னுடைய மனைவி மக்களிடத்தில் பேச அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கிறானா? அவர்களுக்கு சுயமரியாதை கிடையாதா? மனைவியை கண்டிப்பதாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தஹ்ஜுருஹா இல்லா ஃபில் பைத். மனைவியை கண்டிப்பதாக இருந்தால், வெறுப்பை வெளிக்காட்டுவதாக இருந்தால் வீட்டில் வைத்து செய்யுங்கள். எவ்வளோ அற்புதமான ஹதீஸ்! பொது இடத்துல வச்சு, உறவுகளுக்கு மத்தியில் வச்சு, இதுதான் பல இடத்துல தலாக்கு ஹுலாக்கு மிக முக்கியமான காரணமாக இன்றைக்கு இருக்கிறது. சொந்த பந்தங்களுடைய வீட்டில் போயிருக்கும் போது அங்கே உள்ள சமையலை சாப்பிட்டு என் மனைவி சமையல் மோசமாக இருக்குன்னு அங்கே வச்சு சொல்றது, அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிப்பது. என்னுடைய மனைவி என்பதற்காக என்ன வேண்டுமானால் நான் பேசிவிட முடியாது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவர்களை வெறுப்பதாக இருந்தால், கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் உன்னை வீட்டில் வைத்து அதை செய்யுங்கள், அதை அங்கே வச்சு சரி செய்யுங்க, வெளியே வச்சு பேசாதீங்க. என்னுடைய பிள்ளைகள் தான், கண்ணியமான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், அதுதான் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்பியத். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு பேசுவாங்க. இன்றைக்கு மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் வாங்க போங்கன்னு பேசுகிறாங்க பிள்ளைங்களை, ரொம்ப மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்முடைய ஹயாத்தில் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தர வேண்டும். முடிந்தவரை யாருக்கும் எந்த விதமான நோவினையும் தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் மறுமையிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை, அஹ்லாக் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை பெற முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மின் மூலமாக முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல பிரயோஜனங்களை எல்லாம் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. எந்த விதத்திலேயும் நம்மின் மூலமாக யாருக்கும் நம்முடைய நாவாலோ நம்முடைய செயலாலோ எந்த துன்பமும் ஏற்படாமல் இருக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத்துல்லாஹ்.